ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த செடிங்களுக்கான ஒரு உரம் தான் பார்க்க போகிறோம். இப்போ மழையெல்லாம் போயிடுச்சு, வெயில் வர ஆரம்பித்தாச்சு. ஆனால் பனிக்காலம் ரொம்ப பனி பெய்யுது. ரொம்ப நேரம் பனி பெஞ்சு அதுக்கப்புறம் அடிக்கிற வெயில் நம்மளுக்கு தீ கொளுத்துற மாதிரி வருது. அதனால் செடிங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக. இப்போ தண்ணி ஊற்றாமலாம் விடாதீங்க, நிறையாவும் ஊற்றாதீங்க. இருக்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும். இப்போது நம்ம வெயில் காலம் வந்ததுனால லிக்விடாக அந்த உரம் கொடுக்க போகிறோம். அந்த என்ன உரன்றது பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. பார்த்திங்கன்னா செம்பருத்தி எல்லாமே நல்லா பூத்துருக்குது. கொஞ்ச நாள் இடைவெளிக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் நாங்கள் வீடியோ போடுறோம். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ நம்ம வீடியோ பார்க்குறதில்ல. ஏன்னு தெரியல. நம்ம கார்டன் பிடிக்கலையா, எங்களை பிடிக்கலையான்னு தெரியல. இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். ஒரு வியூஸ் எப்படினாலும் வந்துடுறாங்க. அவங்களுக்காவது போடணும்னு நினச்சி போடுறேன் இப்போது. சரி, கொஞ்ச நாள் ஷார்ட்ஸே போடலான்னு போட்டுன்னு இருந்தேன். இப்போ மறுபடியும் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறத வச்சு தான் நான் அடுத்த வீடியோ மூவ் பண்ண முடியும். சரிங்க, இன்றைக்கி அந்த உரம் என்னென்னு பார்த்துடலாம். இது ஒன்றும் இல்லைங்க, வாழைப்பழத்தோல் ஊற வச்ச தண்ணி. அந்த தண்ணி கூட இப்போ அந்த வாழைப்பழத்தோலையும் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் கலந்துக்கிட்டு அது கூடவே இது அரிசி கழுவுன தண்ணி. அப்புறம் இது ஒரு கஷாயங்க. வீட்டில் சளி பிடிச்சதுனால அதுக்காக பண்ண கஷாயம். அது மீதி வந்துட்டதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் இதோட கலந்து நான் செடி கொடுத்துட போகிறேன். ஏன்னா அது கசப்புத்தன்மை இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இது நம்ம ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விட்டாலும் செடிங்களுக்கு நல்லா பச்சை பச்சின்னு நல்லா வரும். பூச்சிங்கெல்லாம் சாகும். அரிசி கழுவுன தண்ணியும் ஊற்றியாச்சு, வாழைப்பழத்தோல் அரைச்சிருக்கிறதும் போட்டாச்சு. இது கூட இப்போ இன்னொன்றும் கலந்து கொடுக்க போகிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, சோறு வடித்த தண்ணி. இப்போ நம்ம இதில் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். பழைய வீடியோவிலலாம் நிறையா சொல்லியிருப்பேன். ஆனால் இது கூட நான் கலந்த அந்த கஷாயம் தான் இப்போ ஸ்பெஷல். நம்ம எப்போதும் கலக்கிறது தான். அது கூட கஷாயத்தை கலந்துருக்கிறேன். கலந்து இப்போ நல்லா கலந்துக்கிட்டு செடிங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். எப்போ எந்த செடிக்கு எவ்வளோ கொடுக்கணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபோல் பெரிய செடிக்கு ஒரு மக் கொடுக்கலாம், சின்ன செடிக்கு ஒரு அரை மக்கு, அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம லிக்விடாக கொடுக்குறதுனால சீக்கிரமாகவே அது வேர் பகுதிக்கு போய் சேர்ந்து அது நல்லா தளன்னு வளர்கிறதுக்கு உதவும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த திராட்சை செடிக்குள்ளே 2 பச்சை மிளகா வந்திருக்கு பாருங்கள். அது கொடை மிளகா. நான் சும்மா வீட்டுக்கு வாங்கின்னு வந்ததுலேருந்து விதை எடுத்து போட்டு பார்க்கலான்னு போட்டேன். பார்த்திங்கன்னா வந்திருக்கு. நான் ஒரு செடி பைத்தியம். இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். விதை சும்மா தூக்கி போடவே மாட்டேன். எதுவுமே எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வரலனாலும் அதுக்கு மக்கி உரமாக ஆகட்டும் அப்படின்ட்டு கொண்டு போய் தொட்டியில் போட்டு விட்டுறது. அதுவே நம்மளுக்கு முளைச்சி வந்துடும். இப்படியே தான் நம்மளுக்கு செடி நிறைய முளைச்சி வந்திருக்குது. போடாத செடியும் வந்திருக்கு, போட்ட செடியும் வந்திருக்குது. விதை போட்டோம். அப்படியே தான் வந்துகிட்ருக்கு. இப்போ திராட்சை செடி மாற்றி வைக்கணும். திராட்சை செடி காஞ்சிக்கிட்டு வருது. பார்க்கலாம் எப்படின்ட்டு. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.